மேட்சா புத்தம்பட்டி விசஸ் பெத்தாச்சி குடியிருப்பு. புத்தம்பட்டி ஒரு டீமுக்கு தலை சிறந்த டீமு, ஒரே ஊரை சேர்ந்த பிளேயர்ஸ், எந்த ஒரு செட்டிங்கும் இல்லாத டீம் இது. அதே போல் பெத்தாச்சி குடியிருப்போம். புத்தம்பட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு கவி, ஸ்ட்ரிக்கில் ஜெகன், நான் ஸ்ட்ரிக்கில் சேகர் வைஸ் வச்சுருக்காங்க. மேட்சோட ஃபர்ஸ்ட் பாலை கவி ஸ்டார்ட் பண்ணுறாரு. நல்லா அடிச்சிருக்காங்க லெஃப்ட் சைடில். ஜெகன் 2 ரன்னுக்கான வாய்ப்பான்னு பார்க்கணும். இங்கே ஒரு நல்ல ஃபீல்டர். செகண்ட் பால் விட்டு தட்டி இருக்காருங்க. தடுத்து ஆடப்பட்ட பந்து ஒரு சிங்கிளுக்கான முயற்சி. அங்கே ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு சிங்கிள் மட்டும். ஜெகன் உள்ள விழுந்துட்டா. கிராண்டட் 2 அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு பள்ளம் எடுத்து அடிச்சிருக்காரு லெஃப்ட் சைடுல. அங்க ஒரு ஃபீல்டர் இருக்காரு. அங்கே ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டிருக்காங்க. கவி தெளிவா ஸ்பாட்டை பிடிச்சு போட்டுட்டு இருக்காரு. இவங்களும் டாட் போடாம ஆடிட்டு இருந்தாங்க. ஓவரோட முதல் டாட் ஒரு ஒயிட் பால். நன்கு வீசப்பட்ட பந்து. ஒரு ரன் ஓடி இருக்காங்க நினைக்கிறேன். ஒரு ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. ஒயிட் கொடுத்துருக்காங்க. நன்கு நுணுக்கமான முறையில் வீசப்பட்ட பந்து. அகல பந்து உதிரின் வாயிலா அணிக்கு ஒரு ரன் சேர்க்கப்படுகிறது. அகைன் ஒரு லெக் பை நினைக்கிறேன். நன்கு வீசப்பட்ட பந்து. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடிச்சிருக்காரு கவியரசன். பெத்தாச்சி குடியிருப்பானின விக்கெட்டை எதையும் இழக்காம 9 ரன் அடிச்சிருக்காங்க. 2வது ஓவர் போடுறதுக்கு செல்லத்துறை. ஃபர்ஸ்ட் பால் செல்லத்துறை டு ஜெகன். ஒயிட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபுல் டாஸ். அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங். 2வது ரன்னுக்கு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு 2 ரன் ஓடி இருக்காங்க. பால் லெக் சைடுல அடிக்கப்பட்ட பந்து. இங்க இருக்காரு. ஒரு ஃபீல்டர் விழுந்துட்டாருங்க. ஆஹா, கீப்பர் மிஸ்ஃபீல்ட் பண்ணிட்டாரு. 2 ரன். ஃபுல் டாஸ்ங்க, மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ். அதையும் லெக் சைடு அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் ஜெகன். 2 ரன் பார்க்கணும். அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட், அதன் காரணமாக இங்க 2 ரன் எடுத்து அடிச்சுட்டாருங்க ஜெகன். 6 ரன் பார்க்கணும். 4 1 பவுன்ஸ். 6 கொடுத்துருக்காருங்க ஜெகன். 6 அடிச்சிருக்காருங்க. செல்லத்துறை பந்த அகைன் எடுத்து அடிச்சிருக்காரு வானுயர்த்தி. பெரியசாமி 2வது ரன் ஓடி இருக்காங்க. நல்ல பேட்டிங்க. இங்கே ரன் அவுட்டுக்கான சான்சஸ் இருக்கு. அங்கே ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு அகைன் ஒரு வைடு. நுணுக்கமான முறையில் அகல பந்து உதிரின் வாயிலாக அணிக்கு ஒரு ரன் சேர்க்க நுணுக்கமான முறையில் வீசப்பட்டது எடுக்கிறாரு ஜெகன். அங்க ஒரு சின்ன ஃபீல்டிங் மிஸ். த்ரோவும் தப்பான த்ரோ நினைக்கிறேன். இங்க அடிச்சிருந்தா அங்கே ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு நல்லா ஆடி இருக்காருங்க. இந்த ஓவரா ஒரு ஓட்டம் தெளிவா ஆடி இருக்காரு. 2 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் விக்கெட் இழப்பின்றி அணியின் எண்ணிக்கை 28. 3வது ஓவர் போடுறதுக்கு சுரேஷ். நன்கு நுணுக்கமான முறையில் வீசப்பட்ட பந்து. செகண்ட் பால் லாஸ்ட் ஓவர்டா. 2வது பந்து ஸ்ட்ரைக்கில். இப்போ சேகர் லெக் சைடில் தட்டியிருக்காரு. செல்லமா 2 ரன்னுக்கான வாய்ப்பான்னு பார்த்தாக்கா ஸ்ட்ரைக் கொடுக்குறாருங்க. இங்கே ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பேக் டு பேக் சேகர். ஒரு பால் நன்கு நுணுக்கமான
போல்டான்னு பார்க்கணுங்க. போல்டு ஜெகன் அவரே நியூ பேட்ஸ்மேன் பெரியசாமி. லெஃப்ட் சைடுல எடுத்து அடிச்சிருக்காரு. இங்க ஒரு ஃபீல்டர் இருக்காரு, கேட்ச் ஆனு பார்க்கணும். நல்ல கேட்சுங்க. இந்த ஓவர்ல சுரேஷ் மேட்சோட போக்க மாத்தி வெளியேறினார். நல்லா ஆடிக்கிட்டு இருந்த ஜெகன் விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்ஸ்மேன் கருப்புசாமி என்ற சுல்லான் இந்த ஓவரை நல்லா போட்டிருக்காரு. சுரேஷ் லெஃப்ட் சைடுல 2 ரன்னுக்கான வாய்ப்பான பார்க்கணும். ஆனாலும் 2 ரன் ஓடிட்டாங்க. தப்பான த்ரோ. பேட்ஸ்மேன் அடிச்சிருந்தா ரன் அவுட். 32 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட். 2 விக்கெட் இழப்பிற்கு தெற்காட்சி குடியிருப்பு அணியினர் 33 ரன் அடிச்சா இந்த மேட்சை வெற்றி பெறலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு கருப்புசாமி என்ற சுல்லான் 2 ஊருமே ஒரு ஊர் பிளேயரை கொண்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. சமபலம் பொறிந்த அணி. ஸ்ட்ரைக்கில் பெரிய ஷாட் அடிக்கக்கூடிய கவியரசன் கவி லெஃப்ட் சைடில் எடுத்து அடிச்சிருக்காரு. 6 ஆனு பார்க்கணும். அங்கே கேட்ச் மிஸ் பண்ணப்பட்டு 1 ரன்னுக்கான வாய்ப்பு. பேட்ஸ்மேன் ரவி லெஃப்ட் ஹேண்டர் வளர்ந்து வரும் நட்சத்திரம். அடுத்த பந்து மறுச்சு நிக்கிறாரு. கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு கேட்ச் பார்க்கணும். கேட்ச் மிஸ்ன்னு பார்த்தாலும் பிடிச்சாருங்க. எடுத்துருக்காருங்க. நல்ல விக்கெட்டுங்க. ரவி எடுத்து விட்டுருக்காருங்க. பேட்ஸ்மேன் சுரேஷ் தூக்கி போட்டிருக்காருங்க. ஸ்டம்பில் அடுத்த பேட்ஸ்மேன் அடைக்கலாம். டாட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நன்கு இதோட ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. லெக் பை ரன் அவுட் விட்டு தரவில்லை. ஓவர் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவர் சொல்ல நடக்கலாம். ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் 2 விக்கெட் இழப்பிற்கு தனபாண்டியன் கவிக்கு நன்கு தூக்கி அடிக்கப்பட்டது. அங்க ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. கீப்பர் மிஸ் பண்ணிட்டாருங்க. 3வது ரன்னு பார்க்கணும். ஓடலாம். தூக்கி அடிக்கிறது பால் நன்கு நுணுக்கமான முறையில் வீசப்பட்ட பந்து. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. 1 விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் பெரியசாமி நல்லா போட்டிருக்காருங்க. நன்கு நுணுக்கமான முறையில் வீசப்பட்ட பந்து. நல்ல பவுலர் தனபாண்டியன். நன்கு முயற்சியில அடிக்கப்பட்ட பந்து மட்டும் அங்கே ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு ஒரு ஓட்டம் போட்டிருக்காரு தம்பி. ஒரு ஓட்டம் கோபால் ஒரு ஓட்டம். ஸ்ட்ரைக்ல இப்ப கவி ஃபுல் டாஸ் பால் நினைக்கிறேன். கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கு. வானுவேர் அடிச்சிருக்காரு. அடிக்கப்பட்ட பந்து. கீழ சதீஷ் இருக்காரு. நல்ல கேட்ச். நல்ல கேட்சுங்க. இது கேட்ச் இல்லங்க மேட்ச்ங்க. கவி இருக்கிற வரைக்கும் இந்த மேட்ச் வெளியேறுகிறார். அவர் வெற்றினை அணியிலிருந்து மற்றொரு நபர் பெத்தாச்சி குடியிருப்புக்கான ஹோப் அதிகமா இருக்கு இந்த மேட்ச்ல. காசி லெஃப்ட் ஹேண்டர் ஒயிட் பால். நல்லா போட்டிருக்காருங்க. நன்கு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 1 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கு. நன்கு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. அங்கே ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு பெருசு நல்ல ரன்னர். 4 விக்கெட் இழப்பிற்கு அணியின் எண்ணிக்கை 9 ரன் அடிச்சிருக்காங்க புத்தமட்டி. அடுத்து 3வது ஓவர் போடுறதுக்கு வளரும் நட்சத்திரம் பாண்டி. சின்னம் சிறு பாலகன். பெருசு லெக் பை. அங்கு நுணுக்கமான முறையில் வீசப்பட்ட பந்து. மட்டும் அது பேட்ஸ்மேன் ஏமாற்றி கீப்பர் ஏமாற்றி புத்தமட்டி இந்த மேட்ச் லெக் பை. ஒயிட் பால் அகைன். நல்லா போட்டிருக்காரு. வாய்ப்பு. நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு தனபாண்டி. ஃப்ரீ கிட். விக்கெட் கிடையாது. என்னப்பா பந்துல 20 ரன் அடிக்கணும் புத்தமட்டி. ஒயிட் பால். எண்டு கொஞ்சம் பெரிய எண்டு. பையன் சின்ன பையன் கொஞ்சம் தடுமாறுறான். இருந்தாலும் நல்லா போடுறான். மேட்சை புரிஞ்சு டாட்டு போட்டிருக்காங்க. டாட்டு போட்டிருக்கான் தம்பி பாண்டி. ஒரு பால் கீப்பருக்காக விட்டுருக்காருங்க. நல்லா போட்டுக்கிட்டு இருந்தா பாண்டிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல கீப்பர். கீப்பரும் ஏமாற்றி
2 ரன் ஓடி இருக்காங்க. நல்லா போட்டுருக்காரு. 6 ஆன்னு பார்க்கணும். இங்கே சுல்லா இருக்காரு, இருந்தும் 6ங்க கரெக்டாக விழுந்திருக்குங்க. 6 அடிச்சிருக்காரு பெருசு. எஞ்சியிருக்கும் பந்துகளில் 11 ரன்கள் அடித்தால் வெற்றி என்று அறிவிக்கப்படும். புத்தன் 2 6 அடிச்சாங்கிற கட்டாயத்தில் இருக்காரு இப்போ பெருசு. 2 பந்துக்கு 11 ரன் அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணலாம். 10 ரன் அடிச்சு அந்த மேட்சை ட்ரா பண்ணலாம். சின்ன திரு பாலகன் அடிச்சிருக்காரு. பெருசு போயிருக்கான்னு பார்க்கணும். அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. ஆனால் எடுத்துட்டாருங்க, தெளிவாக எடுத்துட்டாருங்க. வெல் கேட்ச்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கேட்ச். பாண்டி பந்தில் பெருசு அவுட் ஆகுறாரு. 6 அடிச்சா பெருசு. மேட்சோட ஹோப் இதோட நிற்குது புத்தம்பட்டிக்கு. அடைக்கல் இந்த மேட்சை பெத்தாச்சி குடியிருப்பு வின் பண்ணியிருக்காங்க. பிசிசி பெத்தானந்தல் கமிட்டி கிரிக்கெட் கிளப் சார்பாக நன்றி.